ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுரக்காய் பொரியல் பார்க்க போகிறோம். சுரக்காய் பொரியல் எவ்வளோ ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம அதில் கடுகு சேர்த்துக்கணும். இப்போ ஹீட் ஆகிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்போ சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்போ நல்ல பொன்னிறமாக வர்றது வரைக்கும் என்ன பண்ணிக்கோங்கன்னா நல்லா வறுத்துக்கோங்க. ரெண்டும் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு காஞ்ச மிளகா எடுத்து நீங்கள் அதை போட்டு அதையும் என்ன பண்ணிக்கோங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை கூட வதக்குனிங்கன்னா ரொம்ப மணமாக இருக்கும். எல்லாம் வதங்கி வந்தப்புறமா ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் ஏறத்தாழ ரொம்ப பொன்னிறமாக ஆகாத படிக்கும் கொஞ்சமாக டிரான்ஸ்பரண்ட்டாக வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு சுரக்காவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணிக்கோங்கன்னா நீங்கள் அதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எல்லாமே ஒன்று சேர நம்ம வதக்கி விட்டுக்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் எல்லாமே ஒன்று சேர வந்திருக்கு. இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஏறத்தாழ ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ நம்மள சுரக்காய் நல்லா வெந்து வந்துடும். ஸோ நான் சேர்த்துருக்கேன். கூடவே நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் ஒன்று சேர கிண்டி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம இது கூட நம்ம சேர்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா எல்லாம் கிண்டி வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதை ஒரு மூடி போட்டு நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், ஒரு 2 போல் பச்சை மிளகாய், கூடவே 3 பல் நம்ம பூண்டு சேர்த்து கொரன்னு அரைச்சி வச்சுக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சுரக்காய் ரொம்ப நல்லா வெந்து வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், ஊற்றுற தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் விழுதை உள்ளே போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா மணமாக இருக்கும். ஸோ இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கணும். கொஞ்சம் சிம்மில் போட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் கிண்டி வச்சிங்கன்னா டேஸ்ட்டான உங்களுக்கு சுரக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டான சுரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.